வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம சேனல்ல கலை சொல்லுங்கிற சீரீஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது படிமம் மூலம் படிங்கிற சீரீஸ்ல இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இது போக நான் இதுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். இதுக்கு தொடர்ச்சியா நம்ம கொண்டு போக போறோம் இந்த சீரீஸை. அதாவது நம்ம கான்செப்டே என்னன்னா, ஒரு 2 இமேஜை வச்சு அது மூலியமா ஒரு 2 கீ பாயிண்டை லிங்க் பண்ணி ஒரு 10ல இருந்து ஒரு 12 கலை சொல்ல படிக்க வைக்கிறது தான் நம்மளோட எய்ம். இது ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்சரோ கைட். சரோ கைட் இத கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம கைட்டு, இதுதான் கைட்டு. நம்ம கைட்டு எப்படி விடுவாங்க? சரடு. சரடு வச்சுதான் நம்ம கைட்டு விடுவோம். அதாவது சரடு கயிறு எப்படின்னாலும் சொல்லுவாங்க. சரடு வச்சுதான் நம்ம கைட்டு பட்டம் விடுவோம். எப்படி விடுவோம்? அசால்ட்டா விடுவோம். அப்போ இதுக்கான கீ பாயிண்ட் அசால்ட் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நான் கதையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நான் சொல்றப்போ உங்களுக்கு நீட்டா புரியும். இதுல ஒரே கீ பாயிண்ட் அசால்ட்டா விடுவோம். சரோ கைட்னா கைட்டு. கைட்னா பட்டம். பட்டத்தை எப்படி விடுவோம்? அசால்ட்டா விடுவோம். அவ்வளவுதான். சிம்பிள் ஷார்ட்கட்டு. பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் போகலாம். இது பாருங்க, அபூட்மெண்ட். அபூட்மெண்ட்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா சிமெண்ட்னு வரும். அபூட்மெண்ட்னா சிமெண்ட்னு ரைமிங்கா வரும். அப்போ நம்ம சிமெண்ட்டை எங்க பூசுவாங்க? சுவர்ல நம்ம சிமெண்ட் பூசுவோமா? அப்ப இதுக்கான கீவேர்டு சுவர். ஒரு சுவருக்கு தான் பாருங்க, இந்த சுவருக்கு தான் நம்ம சிமெண்ட் பூசுவோம். அப்போ இதுக்கான கீவேர்டு சுவர். அபூட்மெண்ட்னா சிமெண்ட்டை நாம சுவர்ல பூசுவோம். இதுக்கான கீ பாயிண்ட் சுவர். நெக்ஸ்ட் பாப்போங்களா? கதை ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க ஃபுல்லா. நெக்ஸ்ட் நான் சொல்றப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்சல்யூட். அதுக்கான கீ பாயிண்ட் பார்க்க போறோம். அப்சல்யூட் அப்படின்னா சொல்யூட்னா சொல்யூஷன் ஞாபகம். சொல்யூஷன். இப்போ இதை வச்சுதான் நான் ஷார்ட்கட் சொல்ல போறேன். நான் சொல்ற கீவேர்டை அந்த கதையோட லிங்க் பண்ணீங்கன்னா சிம்பிளா படிச்சுட்டு போயிடலாம். சொல்யூஷன். ஒரு தனி மனிதனுடைய ப்ராப்ளம்ல இருக்காரு. ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைச்சாதான் அவர் முழுமையா கலகலப்பா இருக்க முடியும். பாருங்க, ஒரு தனி மனிதனுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைச்சாதான் அவர் முழுமையா கலகலப்பா இருக்க முடியும். அப்போ இதுக்கு மொத்தம் ஒரு 3 கீ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா, தனி மனிதன் சொன்னா, அப்போ இதுக்கு தனி நிலை. அடுத்து ரெண்டாவது ப்ராப்ளம்ல இருந்து சொல்யூஷன் கிடைச்சாதான். சொல்யூஷனை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த வேர்டை லிங்க் பண்றதுக்காக. இந்த அப்சல்யூட்ங்கிறத சொல்யூஷனுங்கிறதுக்கு லிங்க் பண்ணிக்கிறதுக்காக நான் சொன்னேன். வெறுமேன்னு நான் ஷார்ட்கட் சொல்லிட்டு இங்க நான் லிங்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மறந்துடும். ரெண்டுமே லிங்க் ஆகிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் தனி நிலை. ஒரு தனி மனிதனுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைச்சாதான் அப்சல்யூட். அவங்க முழுமையா கலகலப்பா இருக்க முடியும். கலகலப்பா இருக்க முடியும். அப்ப கலகலப்பு. இந்த 3 கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ஷன். இது அப்ஸ்ட்ராக்ஷன் வேகமா சொன்னீங்கன்னா டிராக்டர்னு வரும். இந்த கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. டிராக்டர். அப்போ டிராக்டர்ல தான் நம்ம என்ன பண்ணுவாங்க? நீரை இறைப்போம். இது அவ்வளவுதான். நீர் இறைப்பு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீர் இறைப்பு. அவ்வளவுதான். இதுக்கு நீர் இறைப்பு தான் கீ பாயிண்ட். அப்சல்யூட்டுக்கு 3 கீ பாயிண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ நம்ம உள்ள போனோம்னா டக்குன்னு படிச்சிருவீங்க. பாருங்க, சிம்பிளா படிச்சுட்டு போயிடலாம். இது நான் சோர்ஸ் தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஜியாகிரபி போன டைமே நமக்கு தமிழ் விர்ச்சுவல் அகாடமிலேருந்து தான் 227 கேட்டிருக்காங்க. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்சரோ கைட் சொன்னேன்ல. அப்சரோ கைட்னா கைட்டை நம்ம சரடு கயிறு வச்சுதான் விடுவோம். சரடு வச்சுதான் கைட்டு விடுவோம். அசால்ட்டா விடுவோம். அசால்ட்னா பசால்ட். அவ்வளவுதான். அமில பசால்ட் பாறை வகை. இது முடிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் அடுத்து அப்சல்யூட் ஒரே வேர்டை வச்சு நம்ம ரூட் வேர்டு வச்சு எல்லாமே படிச்சிடலாம். அப்சல்யூட் இது மட்டும் மாறிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். நான் அப்சல்யூட்க்கு என்னங்க சொன்னேன்? ஒரு தனி மனிதனுடைய 3 கீ பாயிண்ட் சொன்னேன். தனி மனிதனுடையனா தனி நிலை. தனி மனிதனுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைச்சான்னா அப்சல்யூட். சொல்யூஷன் கிடைச்சா அவன் முழுமையா. அப்புறம் நான் என்னங்க சொன்னேன்? தனி மனிதனுடைய ப்ராப்ளம்க்கு முழுமையான சொல்யூஷன் கிடைச்சாதான் அவன் கலகலப்பா இருக்க முடியும். 3 கீ பாயிண்ட். இந்த கலகலப்பு, இந்த 3 கீ பாயிண்ட் வச்சு ஈஸியா லிங்க் பண்ணிடலாம். பாருங்க, அப்சல்யூட்னா நான் சொன்னேன்ல, முழுமையான, கலகலப்பற்ற. ஏன்னா ஒரு ப்ராப்ளம் வந்தா அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சாதான் முழுமையா கலகலப்பா இருக்க முடியும். அப்சல்யூட் ஏஜ்னா என்னங்க? மெய் வயது. இதுல பூமியோட வயதை சொல்ல வராங்க. அவ்வளவுதான். பூமியின் வயது. ஏன்னா ஜியாகிரபி பத்தி படிக்கிறதுனால அது பூமியோட இந்த பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது.
அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமியின் மெய் வயது. அடுத்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா நான் சொன்னேன்ல, தனி மனிதனுடைய ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைச்சாதான் தனி மனுஷன். அப்ப தனி நிலை. அப்போ ஹியூமிடிட்டினா என்னங்க? இங்கிலீஷ்ல ஹியூமிடிட்டினா தமிழ்ல ஈரப்பதம். அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்சல்யூட் இன்ஸ்டெபிலிட்டி. அப்சல்யூட்னா நான் என்ன சொல்லியிருக்கேங்க? ஒரு தனி மனிதனுடைய ப்ராப்ளம்க்கு முழுமையான சொல்யூஷன் கிடைச்சாதான்னு சொல்லியிருக்கேன். அப்போ முழுநிலை, முழுமையான முழுநிலை. அவ்வளவுதான். முழுநிலை பின்மை. இன்ஸ்டெபிலிட்டின்னா நிலைப்பின்மை, நிலை இல்லாதது. ஸ்டெபிலிட்டின்னா நிலைப்புன்னு அர்த்தம். இன்ஸ்டெபிலிட்டினா நிலைப்பில்லாதது, நிலைப்பின்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ முழு நிலைப்பின்மை. அப்சல்யூட்னா முழுநிலை. இது வந்து இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா நிலைப்பின்மை. அப்சல்யூட்னா முழுநிலை, தனிநிலை இந்த மாதிரி வந்தாவே அப்சல்யூட் தான். இன்ஸ்டெபிலிட்டினா நிலைப்பில்லாதது, நிலைப்பின்மை. அவ்வளவுதான். அப்போ முழு நிலைப்பின்மை. அடுத்து அப்சல்யூட் டெம்பரேச்சர். இது டெம்பரேச்சர்னாவே நமக்கு தெரியும், வெப்பநிலை. நான் என்ன சொல்லியிருக்கேன்? அப்சல்யூட்னாவே தனி நிலை, முழு நிலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அப்சல்யூட்னா தனி, வெப்பநிலை. டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. அப்ப தனி வெப்பநிலை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த அப்சல்யூட் டெம்பரேச்சருக்கு வந்து செல்சியஸ் வெப்பநிலைன்னு கொடுத்தா எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா, இங்க பாருங்க, சொல் அப்சல்யூட்ல சொல் செல் ரைமிங்கா இருக்குங்களா? சொல் செல். அப்ப இப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா சொல் செல். டெம்பரேச்சர்னா நமக்கு வெப்பநிலைன்னு தெரியும். அப்சல்யூட்டுக்கு செல்சியஸ் வெப்பநிலைன்னு வருது டெம்பரேச்சருக்கு. அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் சொன்னேன். சொல் செல். இந்த ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் அப்சல்யூட் டைம். அப்சல்யூட்னா நான் இப்பதான் அந்த கதையை சொன்னேன். முழுமையா கலகலப்பா இருக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொல்யூஷன் வந்து முழுநிலை. அப்சல்யூட் அப்படின்னாவே முழுநிலை, தனிநிலை. இந்த 2 கீ பாயிண்ட் வரும். அப்போ முழுநிலை. டைம்னா என்னங்க? கால அளவு. அந்த 3 கீ பாயிண்ட் தாங்க. அந்த 3 கீ பாயிண்ட் ரிப்பீட்டடா வந்து பின்னாடி இதோட அட்டாச் ஆகி வரும். அவ்வளவுதான், சிம்பிள். இது பாருங்க, அப்சல்யூட் வெலாசிட்டி. அப்சல்யூட்னாவே நான் தனின்னு சொல்லியிருக்கேன். தனிநிலை, முழுநிலை. வெலாசிட்டினா வேகம் அர்த்தம். அவ்வளவுதான். வெலாசிட்டினா இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அதை அப்படியே தமிழ்ல மாத்தினீங்கன்னா வேகம்னு வந்துடும். அடுத்து அப்சல்யூட் ஜீரோ. அப்சல்யூட் ஜீரோனா என்னங்க? சுழின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஜீரோனா சுழின்னு சொல்லுவாங்க. நான் அப்சல்யூட்க்கு என்ன சொல்லியிருக்கேன்? தனிநிலை, முழுநிலைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது வந்து தனி, இது வந்து சுழி. அப்ப தனிச்சுழி வெப்பநிலை. இது மட்டும் ஞாபகம். அப்சல்யூட் ஜீரோ. வெப்பநிலை ஜீரோன்னா அது நம்பர்ஸை குறிக்குதுங்களா? அப்போ ஜீரோனா நம்பர்ஸை குறிக்குது, அது ஒரு டெம்பரேச்சர் குறிக்குது. ஜீரோ போயிருச்சுன்னு சொல்லி. அப்போ நம்ம அந்த டெம்பரேச்சர் ஜீரோன்னு வரும்போது அந்த டெம்பரேச்சருங்கிற வேர்டும் நம்ம சேர்த்துக்கணும். வெப்பநிலை. அப்புறம் ஜீரோக்கு ஏதாச்சும் ஒரு ஆற்றல் இருக்குங்களா? ஜீரோக்கு எந்த ஆற்றலுமே இல்லை. அப்போ ஆற்றலருனா ஆற்றல் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஜீரோக்கு எந்த வேல்யூமே இல்லை, அதுக்கு ஆற்றல் கிடையாது. அதனால ஆற்றலரு வெப்பநிலை. நெக்ஸ்ட் பார்ப்போங்களா? அப்சார்ப்ஷன். எல்லாத்துக்கும் தெரியுங்க. அப்சார்ப்ஷன்னா உறிஞ்சுதல், உரியிறது. இப்ப தண்ணி நம்ம செடிக்கு ஊத்துறோம்னா உரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. உரியுது. இப்போ உறிஞ்சுதல்னா அப்சார்ப்ஷன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர்டு தான். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்னா நான் டிராக்டர் கதை சொல்லியிருக்கேன். டிராக்டர் கதை தெரியும் இல்லைங்க? டிராக்டர்னா என்ன பண்ணும்? நீர் இறைக்கும். நீர் இறைத்தல், சேந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் இறைக்கிறது டிராக்டர் கதை. அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்து அபுட்மெண்ட்டுக்கு சிமெண்ட் கதை. சிமெண்ட் நம்ம என்னங்க பண்ணுவோம்? சிமெண்ட் வந்து நம்ம சுவர்ல தான் பூசுவோம். சுவர், முட்டுச்சுவர். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இதோட நம்ம பாத்தீங்கன்னா பார்ட் 1ல 12 படிச்சிருக்கோம். பார்ட் 2ல 12 படிச்சிருக்கோம். அரௌண்ட் ஒரு 24 to 25 கிட்ட நம்ம முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இதுல ஒரு 4 இமேஜ் பிளஸ் அதுல ஒரு 2 இமேஜ், ஒரு 6 இமேஜ். டோட்டலா நம்ம ஒரு 6 இமேஜ்ல 25 படிச்சிட்டோம். நீங்க 2000 வரட்டும் கலைச்சொல்லு, 4000 கலைச்சொல் கூட வரட்டுங்க. சிம்பிளா நான் படிக்க வைக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. தமிழ்ல 90+ எடுக்க வைக்கிறது என்னோட கேரண்டி. கண்டிப்பா எடுக்க வைப்பேன். இதே மாதிரி நான் பழமொழி 400 இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வேற ஐடியா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதுக்கும் தனியா ஒரு யூனிக்கான ஸ்டடி டெக்னிக்கை நான் கொண்டு வருவேன். கண்டிப்பா ஈஸியா படிக்கலாம். எவ்வளவு நாள் வரட்டுங்க. 400 எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? 400 நான் ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.